வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை மணிக்கவும் காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு அழகான மனவளக்கலை கவி விளக்கம் கொடுத்தீங்க. நாகராணி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு தலைப்பு அறிவை தேடி. அறிவை தேடி அப்படின்னா அறிவு, தெய்வம், இறைவன் எல்லாமே ஒண்ணுதான். இந்த இறைநிலைய தேடல் உலகத்துல நாம மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோமா? முக்கியமா இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுவாங்க. பலர் குடும்ப கடமைகளில் ஈடுபட்டுட்டு இறைவனை தேடி போவாங்க. ஒரு சிலர் குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. என்னடா இது வாழ்க்கை, சாமியார் வேஷம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இது எவ்வளவு முக்கியம்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, நீங்க இல்லறத்திலே இருந்தாலும் சிறிது நேரம் ஆன்மீகத்திற்காக தனியா ஒரு இடத்துல ஒதுக்கிக்கோங்க, ஒதுக்கி தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவை தேடி அப்படின்னும் பொழுது வேதங்களுக்கு விளக்கங்கள் உபநிஷத்துல கொடுத்திருக்காங்க. அந்த உபநிஷத்துல என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்கன்னா, பிரசன்ன உபநிஷம் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்துல அறிவை தேடி. பிரசனம்னா இப்ப நம்ம சிந்தனை விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா, மெய்ப்பொருள் விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் பிரசனம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு 6 பேர், அந்த 6 பேருமே எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாலே நல்ல தவம் செய்தவர்கள். அந்த 6 பேரும் அறிவை தேடி ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்றாங்க. எங்க போறாங்கன்னா, பிப்பலா முனிவரை தேடி போறாங்க. அந்த பிப்பலா முனிவரும் சிறந்த அறிவில் சிறந்தவர், அவரை தேடி போறாங்க. அந்த குருவை தேடி அறிவை தேடின்னு ஒரு பயணம் போறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த உபநிஷம். இப்போ குருவை தேடி போறாங்க. போகும்போது சும்மா போக முடியாது இல்லையா, அதனால யாகம் வளர்ப்பதற்காக நல்ல மரக்கட்டைகளை தேடி எடுத்துட்டு போறாங்க. இப்ப அந்த காலத்துல அக்னி யாகம்லாம் வளர்ப்பாங்க. அப்ப யாகம் வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்வாஹா அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா இறைநிலையிலிருந்து பெற்ற அனைத்தும் இறைநிலைக்கே சொந்தம், உன்னிலிருந்து நான் பெற்ற அறிவு எல்லாமே அது உனக்கே சொந்தம். அப்போ அங்க தொண்டுதான் அவங்க முக்கியமா சொல்றாங்க. அப்படி 6 பேரும் சில கேள்விகளை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிப்பலாத முனிவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அந்த முனிவர் என்ன பண்றாரு, உடனே அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லல. ஏற்கனவே தவம் பண்ணவங்களா இருந்தாலும் 1 வருடம் என்ன பண்றாங்க, குரு சேவை செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் நல்லா ஆழ்ந்து தவம் பண்ண சொல்றாங்க. ஆழ்ந்து தவம் பண்ண சொல்லிட்டு சில கேள்விகளுக்கெல்லாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுள் இருக்கும் ஆன்மாவை அறிந்து உன்னுடைய மரணத்தை வென்று விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மரணம், துன்பம் இது எல்லாமே நமக்கு நீங்கணும்னா நம்ம அறிவை தேடணும், இறைவனை தேடணும். சாமிஜி சொல்றாங்க, நம்மளாம் எப்படி இருக்கணும்னா ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணுமா. சிங்கம் எப்படி இருக்கும், நல்லா கம்பீரமா இருக்கும். ஆனா நம்மளாம் எப்படி இருக்கோம்னா ரொம்ப சோர்வா இருக்கோமா. சோர்வா மட்டும் இல்ல, எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து துன்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்த நாட்டுல இருக்கவங்களாவது பார்த்தா அவங்க பொருள் துறையிலேயாவது உயர்ந்து இருக்காங்க. அவங்க வீடு வாங்கிக்கிறாங்க, உணவுல தண்ணீரை அடைகிறாங்க, ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாவது வாழ்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல நீங்க எல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சில இருக்கீங்க, இது உங்களோட இயல்பா அப்படின்ட்டு சாமிஜி கேட்கிறாரு. இதுக்கு என்னதான் காரணம், ஏன் நம்ம எல்லாம் இப்படி இருக்கும்? இந்த ஆன்மீக பூமியில நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அறிவின் குறைபாடுதான் பிரச்சனை அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாரு. நம்மளை பார்த்து யாராச்சும் அறிவு இருக்கான்னு கேட்டாலே நமக்கு பயங்கரமா கோவம் வரும். நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்டாலே கோவம் வருது. அந்த அறிவுல நமக்கு குறைபாடோட இருக்கு. உங்களோட அறிவின் குறைபாடுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு மனவளக்கலைக்கு முன்னாடி என்னுடைய மன அலட்சியம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 38, 39, 40 கிட்ட இருக்கு. என்ன போயிட்டு நான் எனக்கு எனக்கு என்ன இருக்கும், துன்பம், வாழ்க்கையில துன்பம், பிரச்சனை. என்னடா இது வாழ்க்கை, என்ன எல்லாம் நம்மளை போட்டு இப்படி படுத்தி எடுக்குறாங்க, எதுக்குதான் பிறந்தோம், என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் துன்பத்துல இருக்கேன். என்னை கூப்பிட்டு இங்க வாமா, உனக்கு அறிவின் குறைபாடுதான் காரணம் அப்படின்னு சொன்னா நான் வருவேனா, தவம் பண்ணுவேனா, ஏதாச்சும் பண்ணுவேனா? எனக்கு இன்னும் இன்னும் கோவம் அதிகமா தான் வரும். அப்ப சாமிஜி என்ன பண்றாரு, இந்த மனிதர்களுக்கு மன அமைதியை கொடுக்கணும். இப்ப எனக்கு மன அமைதி கொடுக்கணும்,
என்னை கூப்பிட்டு நீ கோவப்படக்கூடாது, நீ அன்பா இருக்கணும், அறிவா இருக்கணும்னு சொன்னா நான் எல்லாமே எனக்கு இருக்குதான், மத்தவங்கள மாத்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப சாமிஜி இங்கதான் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்றாரு. அதாவது எதை நினைச்சா, இப்ப மாங்காவை நினைச்சாதான் நமக்கு நாக்குல இருந்து எச்சில் விடும். அப்போ எந்த பொருளை நினைத்தால் மன அலைச்சல் குறையுமோ அந்த பொருளை நம்மள நினைக்க வைக்கிறார். நம்மள எதுவுமே சொல்றது இல்ல, வாமா உடற்பயிற்சி பண்ணு, உடல்ல கொஞ்சம் அசைவுகள்லாம் கொடுத்து ஓட்டங்கள் எல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் பண்றாரு. ஆனா என்னுடைய மனசை அமைதியாக்கணும். அப்ப அமைதியாக்கணும்னா என்னுடைய உயிரை கவனிக்க சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆகினை தவத்துல உயிரை கவனிக்கிறோம். அப்ப முன்னாடி என்னோட மன அலைச்சல் எவ்வளவு இருந்துச்சு, 38, 39, 40, 40 மேல போயிருந்தா நான் எங்க இருந்திருக்க மாட்டேன், ஏதோ அந்த உலகத்துல இருக்கேன். அப்போ தீட்சை கொடுத்த உடனே நான் எங்க வரேன், 13க்கு வந்துட்டு. அப்ப நம்ம கேட்கலாம், இந்த உலகத்துல எல்லாருமே தீட்சை வாங்கிட்டாங்களா, எல்லாருமே தானே நல்லா தானே இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா தானே இருக்காங்க, நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணலாம். மேபி அவங்க எல்லாம் எதுல இருப்பாங்கன்னா 15, 16 அப்படி இருக்கலாம், இல்ல அதிலே அவங்க நின்னுடலாம். நம்ம தான் வேகமா அங்க போயிட்டு துன்பம் துன்பம் துன்பம், ஏமாற்றம், பிரச்சனை, சிக்கல், குழப்பம் அப்படின்னு நம்ம இருக்கோம். சரி, நம்மளை கூட்டு வந்து எங்க இருந்தோம், 40 கிட்ட இருந்தோம், கொஞ்சம் விட்டாலும் போயிருப்போம். அப்படியே தூக்கிட்டு வந்து எங்க வச்சுட்டாரு, 13ல வச்சுட்டாரு. இப்பதான் அமைதியாகிறேன். அப்போ நான் அமைதியானதுக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி எங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு ராட்டினத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ நான் அந்த ராட்டினம் வேகமா சுத்துது, நான் எல்லாரையும் பார்க்கிறேன். ஐயோ எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, எல்லாமே வேகமா இருக்குல்ல, என்னோட மன அலைச்சல் வேகமா இருக்கும்போது என்னை சுத்தி இருக்க எல்லாமே எல்லாமே இயங்குது, எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு செய்யறாங்க, எல்லாமே தப்பு, எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நான் துன்பப்பட்டேன். அப்ப என்னோட மனசை அப்படியே அமைதி கூட்டு வந்து வைக்கிறாரு. வச்சோடனே இப்ப நான் உலகத்தை பாக்குறேன், ஆமா எல்லாம் சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு இப்ப அமைதிக்கு வருது. அப்ப சாமிஜி சொல்றாங்க, மன அமைதியில தான் அறிவு நிலை உயர்வடையும். இப்போ என்னுடைய குறைபாடான அறிவுன்னு சொல்லவே இல்லை, நீ வா முதல்ல அமைதியாகு, உன்னுடைய அமைதியில தான் உன்னுடைய அறிவு உயர்வாகும். சரி, இப்ப நான் 13க்கு வந்துட்டேன். மனுஷனுக்கு ஒரு தன்மை என்னன்னா, யாருமே பிசினஸ்ல வந்து லாஸ் ஆச்சுன்னா அந்த பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, நீ உன்னோட உயிரை செலவு பண்ணி தான் எல்லாமே பண்ற, நமக்கு ஒரு விழிப்பு வந்துருச்சு, அப்ப இனிமேல் பட்டு அளவோட சாப்பிடுவோம், அளவா பேசுவோம், அளவா கேட்போம், எல்லாமே சரி ஓகே இப்படியே அமைதியா இருக்கும். இந்த 13லயே இருக்கும், அறிவு உயர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இருக்கலாமா? இந்த மனசை என்ன பண்ணணும்? இப்போ வந்து நம்ம மனசு வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா ஞானிகளும், இப்போ ஞானிகள்லாம் அவங்க மனசு வந்து அவங்க சொல்ற பேச்சு தான் கேட்கும். ஆனா ஞானிகள் வந்து, நான்லாம் என் மனசு சொன்ன பேச்சு கேட்குன்னு சொன்னா நம்ம அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கீழே இறங்கி வருவாங்களாம். நமக்காக சாமிஜி சொல்லுவாங்க, பல ஞானிகள் அவர்களை குறைத்து சொல்லி நம்மளை உயர்த்துவாங்களாம். பாரதியார் சொல்றாரு, ஆஹ் ஒரு கவிதையில சொல்றாரு, ஒன்றையே பற்றி ஊஞ்சல் ஆடுவாய், உன்னையே தான் நீ பற்றிப்ப, உன்னையே நினைச்சு நினைச்சு, ஐயோ எனக்கு ஒரு வீடு வாங்கினா போதும், இத்தனை வருஷமா இருக்க, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு நகை வாங்க முடியல, உண்மையே தான் நினைச்சிட்டு இருக்கும். அப்புறம் அது கிடைச்ச உடனே அந்த ஒரு சோஃபா போட முடியலையே, அது மட்டும் போட்டேனா, ஒரு கார் வாங்கி நிறுத்திட்டேனா, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சிடும். அப்பதான் என்ன பண்ணும், உன்னை கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்ததை எண்ணி அடுத்தடுத்து உள்ளாவாய், உன்னையே நினைச்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்ததை எண்ணி அடுத்தடுத்து உள்ளாவாய், நன்றையே செய்யனில் சோர்ந்து கை நழுவாய். ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு உடற்பயிற்சி செய்யணும், ஒரு தவம் செய்யணும்னா, ரொம்ப மயக்கமா இருக்கு, டயர்டா இருக்கு, ஏன் நாளைக்கு செஞ்சுக்கலாமே, நாளைக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. விட்டு விடு என்பதை விடாது போய் விழுவாய். இதெல்லாம் விடணும் நினைப்போமா, ஆனா அங்கதான் விடாமல் போய் நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்திட்டேன். இப்ப உன் கூட தான் வாழ்ந்தாகணும், ஆனா நான் அதை எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்துட்டேன். எனக்கு நல்ல நெறினா ஒரு ஒரு சீர், இப்ப எப்படி ஆகினே சாந்தி துரியம் துரியாதிதம் அப்படி ஒரு சீர் இருக்கும், அந்த மாதிரி உன் கூட எப்படி வாழணும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நின்னோடு வாழும் நெறியும் நன்கறிந்துட்டேன். அப்ப வந்து இத்தனை நாள் போல் உன் இன்பமே விரும்புவேன். இத்தனை நாளா நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன், நான் இதெல்லாம் கத்துக்கிட்டதுனால நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னோட தான் நான் வாழ்வேன், உனக்கு தான் நான் இன்பத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மேம்படுத்தி முக்தியும் அடைவேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொல்றாருன்னா,
உன் விழி பாடாமல் என் விழிப்பட்ட சிவம் என்னும் பொருளை தினமும் போற்றி உனக்கு இன்பம் ஓங்கிட செய்வேன். அதான் மனசுகிட்ட சொல்றாரு. உன் விழி பாடாத, நீ இறைவனை பார்த்து பாடினதே கிடையாது, ஏன்னா நீ மனமா இருக்க. அதனால உன்னால இறைவனை பார்த்து பாட முடியாது. ஆனால் என் விழிப்பட்ட, நான் அறிவு, நான் பார்த்த சிவமை தினமும் போற்றி உன்னை உனக்கு இன்பம் ஓங்கிட செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனத்தால இறைவனை பார்க்க முடியுமானா முடியாது, அறிவாலதான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த மனம் தவறு செய்வது மனம், இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற முடிவு செய்வதும் அதே மனம்தான். அப்போ அந்த மனத்துக்கு தான் நாம் சுய பலத்தை ஊட்டணும், மனசை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், நல்லா திணிவுபடுத்தணும். அதுக்குதான் சாமிஜி ஜீவகாந்த பெருத்த பயிற்சிகள்லாம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம மனம் லேசா இருக்கும் போதுதான் துன்பம் வரும் பொழுது நம்மளால அதை தாங்கி கொள்ள முடியல. அப்ப மனசை நல்லா திணிவுபடுத்துறாங்க. சாமிஜி சொல்லுவாங்க, பயிற்சி பண்ணணும். நம்ம உடல் நல்லா வளமாக்குன்னா உடனே எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு, கேழ்வரகு கூழ் குடிங்க, உடம்பு ஸ்ட்ராங் ஆயிடும், நம்ம எல்லாமே சொல்லிடுவோம். ஆனா மனசை வலிமைப்படுத்தணும்னா மனம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வலிமைப்படுத்த முடியும். இப்ப சாமிஜி சொல்றாங்க, பயிற்சி செய்யணும். நீங்க பயிற்சி செஞ்சாதான் உங்களுடைய மனதை வலிமைப்படுத்த முடியும். அப்ப வலிமைப்படுத்தி அறிவை உயர்த்தி கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய சிக்கல்களை நாம எளிமையா தீர்த்து கொள்ளலாம். அப்போ நம்ம இப்ப எங்க நிக்கிறோம், என்னோட மனசு இப்ப அமைதியில வந்துடுச்சு. நான் இப்ப 13ல இருக்கேன், நல்லா தவம் பண்ணிட்டே இருக்கேன். தவம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு நிறைய எண்ணங்கள்லாம் வரும். என்னால உட்காந்து தவமே பண்ண முடியாது, ஒரே டிஸ்டர்ப் ஆகுது, பெரிய தொல்லையா இருக்கு. தவம் பண்ணா ஏதாவது எண்ணம் வந்துட்டே இருக்கு. சாமிஜி அதுக்கும் சொல்றாரு, தவம் பண்ண உட்கார்ந்த உடனே ஒரு சங்கல்பம் போடணும், இது தவத்திற்கான நேரம். இதெல்லாம் சும்மாவா, அது எப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு எண்ணம் வராம நான் தவம் செய்ய முடியுமானா முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதையோ பார்க்கிறோம், எதையோ கேட்கிறோம், எதையோ செய்யறோம், எல்லாமே நம்ம கருமையத்துல பதிவாகுது, மூளையில பதிவாகுது. நம்ம மூளையில நடுமூளை அது என்ன பண்ணும், நடுமூளை அல்ல நடுமனம், அது என்ன பண்ணும், பிரதிபலிக்கும். நீ பார்த்தது, நீ கேட்டது, நீ சும்மா இருக்கும்போது எடுத்து 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 காட்டும். அப்போ நான் சங்கல்பம் பண்ணும்போதும் இந்த சங்கல்பமும் உயிர்ல ஒரு முடிச்சாயி அதுவும் என்னோட செல்கள்ல, காந்தத்துல, கருமையத்துல, மூளையில எல்லாத்துலயும் பதிவடையும். அப்ப நம்ம தவம் பண்ணும் பொழுது அந்த நடுமனம் இது தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய பிரதிபலிப்பு தன்மையை குறைச்சிக்கணும். அப்போ நம்ம ஆகினைங்கிற ஒரே இடத்துல ஒன்றி ஒன்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தவம் பண்ணும் பொழுது நடுமனம் ஒத்துழைக்கும், நம்முடைய புறமனத்துக்கு ஒத்துழைக்கும். இதுதான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தவம் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணும் பொழுது பசங்களுக்கு அந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நல்லா தவம் பண்றோம், தவம் பண்ணிட்டே இருக்கோம். நல்ல நம்ம என்ன பண்றோம், மூளை செல்கள்ல நல்ல கெட்டு போன மூளை செல்கள்ல நல்ல இயக்கத்துக்கு வருது. சரி, நம்மள 13ல விட்டுலாமா? இப்ப நம்ம 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி பாண்டிச்சேரிக்கு பஸ் ஏறும், பாதி வழியில பஸ்ஸை நிறுத்திட்டா உடனே இறங்கி, எப்படி நான் டிக்கெட் எடுத்தேன், நீ என்ன பாண்டிச்சேரியில தான் கூட்டின்னு போய் விடணும், நாங்க போய் கடலை பார்க்கணும், அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணுவோம். ஓகே, நமக்கு பாண்டிச்சேரினா என்னன்னு தெரியும், அங்க பீச் இருக்கும், ஜாலியா இருக்கலாம், அதெல்லாம் தெரியும். ஆனா இங்க நம்ம சாமிஜி நம்மள எங்க கூட்டிட்டு போறாரு, இதே நிலைக்கு கூட்டிட்டு போறாரு. நமக்கு முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ரொம்ப அழகா நம்மள கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்மள 13லயே நிறுத்த முடியாது, ஏன்னா அதையும் உயரணும், கூட்டிட்டு போறாரு. அடுத்தது எப்படியாச்சும் கூட்டிட்டு போலாம், என்ன பண்ணலாம், எல்லாமே கருமையத்துல ரெஜிஸ்டர் ஆகி தான் இருக்கு. நம்ம இறைநிலை தன்மாற்றம் அடைந்து அது விண்ணா, இறை துகளா, விண்ணா, பஞ்சபூதங்களா, உயிர்களா, கோள்களா, எல்லாமே கருமையத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீ நல்லா ஆழ்ந்து தவம் பண்ண உனக்கு கிடைக்கும்னா ஓகே, நன்றி, வாழ்க வளம்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடும். மறுபடியும் எங்கேயாவது போயிட்டு பிரச்சனை பிரச்சனை ஓடி போய் எங்கேயா அழுதுட்டு இருப்போம். தெரியும் சாமிஜிக்கு நம்ம கருமையத்துல இருக்குதான். ஆனாலும் என்ன பண்ணலாம், இவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் சாமிஜி அவர் தவம் பண்றாரு. அவர் தவம் பண்ணி அவர் ஃப்ரீக்வன்சியை 0, 1 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி நம்மளை கூட்டிட்டு போறாரு. அப்ப அது என்ன பண்றாரு, தவத்துல பாக்குறாரு, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியம். சாமிஜி தவம் பண்ணும் போது அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அவர் பாக்குறாரு. மனசு விதியுது, ஏன்னா அறிவை அப்படியே உயர்த்திட்டாரு, அந்த அறிவை விதிச்சுட்டாரு. நமக்கு வராது, அதெல்லாம் வரும், நம்ம முயற்சி பண்ணா வரும், நம்ம முயற்சி பண்ணல, நான் முயற்சி பண்ண மாட்டேன். அப்ப சாமிஜி என்ன பண்றாரு,
இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்கள்லாம் அவர் பார்க்கிறாரு. உடனே பஞ்சபூத நவகிரக தவம், சக்தி கல தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோள்களையும் சொல்றாரு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கோள்கள், சூரியன், சந்திரன் அப்படின்னு ஒவ்வொரு கோள்களையும் நம்மள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாம அடுத்த கவியிலே சொல்றாரு, அருள் நடன காட்சியை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். இந்த அருள் நடன காட்சியை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா? எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வருவோம். நம்மளால ஃப்ரீக்வன்சி போலனா என்ன, எந்த பொருளை நினைச்சா அந்த ஃப்ரீக்வன்சி போகும். இப்ப பேரியக்க மண்டலத்தை பார்த்தா ஃப்ரீக்வன்சி டமால் எங்க வந்துடும்? 13ல வந்து நின்னோம் இல்லையா, 6 அங்க போயிடும். 6, 5, 4 அப்படி போயிடும். அப்போ அது அது சமயத்துல என்ன பண்றாரு, நம்மள மாடியில அந்த ஹால்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நிலா சோறு விட்டுருவாங்க. அவ்வளோ அப்போ மனசு நல்லா பெருசாகும். கோவில் கோபுரங்கள் பெருசா இருந்துச்சு, மனசு விரிவடையும், ஆற்றல் உள்ள வரும். அறிவு வரும் பொழுது ஆற்றலும் உள்ள வரும். இப்ப மல்லிகைப்பூ வரும்பொழுது மனமே சேர்த்துட்டு வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வாரு, ஒரு வைரக்கல்லை நீங்க நினைக்கணும்னாலும் வைரத்தோட ஒளியும் கல்லும் தான் சேர்ந்து இருக்கும். நான் வெறும் கல்லை மட்டும் பார்க்கணும்னா பார்க்க முடியாது, அங்க ஒளியும் சேர்ந்துதான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய அறிவும் ஆற்றலும் இணைந்தே இருக்கு. அறிவும் தெய்வமும் இணைந்தே இருக்கிறதுனால அறிவு நிலை விரியும் பொழுது, வளரும் பொழுது ஆற்றலும் உள்ள வரும். அறிவை உணர்ந்து கொள்ளும் போது இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். சரி, நம்மள வந்து பஞ்சபூத நவகிரகத்தவன் கூப்பிட்டு போறாரு. இங்க பாரு, எவ்வளோ பெரிய பிரபஞ்சம். எந்த கோள்களையும் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். இந்த பூமி எடுத்துக்கியா, எவ்வளோ பெருசு இல்ல? ஆமா, எவ்வளோ பெருசு. இது பாரு சுத்துது. ஏன் சுத்துது? ஒவ்வொரு விண்ணும் சுத்துதா, அதனால இந்த இவ்வளோ பெரிய கோளும் சுத்துதா. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். அது எவ்வளோ பெருசு. அது எத்தனை கோள்களை அதை சுத்தி, அது எத்தனை கோள்களை சுத்துது, அது எப்படி சூரியனை சுத்துது. நம்ம சூரிய குடும்பத்தை அழகா விளக்குவாரு. அதை ஒரு தவமாவே கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன ஆகுது, மனசு விரியுது. அந்த பொருளை நினைக்கும் போது நம்முடைய மனலட்சல் இப்ப எப்படி வந்துடுச்சு, நம்ம 8ல இருந்து 7, 6 அப்படி வந்துட்டோம். 5, 4 நல்ல தவம் பண்ண 5, 4 அப்படின்னு வந்து நிக்கிறோம். 4 கிட்டே நிறுத்துறாரு. அப்படியே சுத்திட்டு இருக்க முடியுமா நமக்கு? ஓகே, கோள்கள் எல்லாம் பார்த்துட்டோம், ஃப்ரீக்வன்சி அப்படியே கரையுது. சரி, அப்படியே விட்டுற முடியுமா? விட மாட்டார் நம்ம சாமிச்சு. அவரு ஆசை இல்ல, நம்மள கூட்டிட்டு போறாரு. அப்படியே வெயிட் பண்ணு, அங்கேயே இரு, அங்கேயே இரு, அப்படியே அங்கேயே இரு. அவர் தானே அங்க போயிட்டு வந்துட்டாரு. அவர் அங்க போயிட்டு வந்து நம்மள கூட்டிட்டு போறாரு. நம்ம எல்லாம் வந்து ஒரு உப்பு பொம்மை, சரிங்களா? அது கடல், ஓகேவா? காத்துட்டு இருக்காரு, தூக்கிட்டு போறாரு. எவ்வளவு அட்டகாசம் பண்றோம் நம்ம, கொஞ்சம் நஞ்சா அவர் சொல்ற பேச்சா கேட்கிறோம். ஆனாலும் நம்மள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அந்த உப்பு பொம்மையை தூக்கிட்டு போய் கடல்ல கரைக்கணும். நம்ம ஒழுங்கா போவோன்றீங்க, எப்படியோ நம்மள கூட்டிட்டு போறாரு. அங்கேயே இருங்க. சாமிஜி தவம் பண்றாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. நமக்கு ஆல்ரெடி அமைதி கிடைச்சிருச்சு, நம்ம அங்க போய் நிக்கிறோம். இறைநிலையை பத்தி தான் இப்ப விளக்கம் சொல்றாரு. இங்க பாரு, இத்தனை கோள்கள் சுத்துது. அந்த ஈர்ப்பு ஆற்றல் தான் விளக்கும் ஆற்றலா தான் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கோள்களுக்கும் இடையில இடைவெளி இருக்கு. இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க இந்த சுத்தவெளி எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு பேராற்றல் உடையது, பேரறிவு உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இத நீங்க இந்த சுத்தவெளியை நினைங்க. கண்ணை மூடி, இந்த கும் இருட்டு உங்களுக்குள்ள இருக்கு, அதை நினைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணு. ஏன்னா ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அந்த அறிவு நம்மளை ஈர்த்துக்கும். கடல் தான் உப்பு கரைக்கும், ரெண்டும் உப்பு தான். உப்பு பொம்மை போய் கடல்ல கரைக்க முடியுமா? அப்போ நீ வெயிட் பண்ணு, நீ அந்த இறைவனை நினைச்சுக்கிட்டே இத ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே நீ கரைஞ்சிடுவ. அப்படி கரையும் பொழுது உன்னுடைய தன்முனைப்பு கரைந்து விடும். வள்ளலார் சொல்வாரு, ஆற்று வெள்ளம் வரும் அணை கட்ட அது உனக்கு ஒரு வெள்ளம் வரும் தெரிஞ்சும் நீ அணை கட்டி வைக்க மாட்டேங்கிற. அகங்காத பேய் பிடித்து ஆடுதற்கு அறியல். உனக்கு அகங்காத பிடிச்சிரு. நான்லாம் யார் தெரியுமா, எனக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு தெரியுமா, என்னை எத்தனை பேர் நான் வந்தாலே பயப்படுவாங்க, என்னை பார்த்து எத்தனை பேர் எழுந்து நிற்பாங்க. இப்படி இது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கல, இதுக்கு மட்டும் படிப்பு படிக்கிற, இதுக்கு மட்டும் உழைக்கிற, எல்லாம் பண்ற. கூற்று வரும் காலனுக்கு எது உரைப்பீரே. உனக்கு ஒரு துன்பம் வரும்போது நீ என்ன பண்ணுங்க? கூற்றுடைத்த சேவடியே குதித்தருகிறே. பாரதியார் சொல்வான, காலனே உன்னை சிறு புல்லென மதிக்கின்றேன், என் காலருகே வா, சற்றே உன்னை மதிக்கிறேன்.
அப்போ நீ துன்பம் கொடுக்கக்கூடியவனுக்கு நீ என்ன பண்ண, உனக்கு துன்பம் வர நேரத்துல என்ன பண்ணுவ நீ? அப்போ ஆஹ் அப்போ எங்க போய் சுத்துவ? உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் இந்த உடம்பு கூட சுத்தறியே, இந்த உடம்பை விட்டு நீ போயிட்டா என்ன பண்ணுவ? இப்போ சாமிஜி நமக்கு நம்முடைய வீட்டை காட்டுறாரு, நம்மளை கூட்டிட்டு போயிட்டு அங்க மெர்ஜ் பண்றாரு. அங்க மெர்ஜ் பண்ணமா என்ன பண்ணும், நம்முடைய அறிவு அதுல இருக்க கதைகள் அப்படியே நீங்கிடும். நீங்கிட்டு அறிவு மெய்ப்பொருளாய் விளங்கும். கலைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ நம்மளை கூட்டிட்டு போயிட்டு அங்க கதைச்சிட்டாரு. கதைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா நம்முடைய பதிவுகள் கழியுது. இப்போ நம்முடைய கருமையம் கலங்கப்பட்டதுனால தான் நமக்கு அப்படி ஒரு எண்ணமே வருது. நமக்கு எண்ணங்கள், நமக்கே இந்த மாதிரி எண்ணம்லாம் வருது, ஏன் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கருமையம் கலங்கப்பட்டிருக்கு. அதுக்காக நம்முடைய கருமையத்தை தூய்மைப்படுத்துறார். அது இல்லாம யாரோ ஒருத்தவங்களோட எண்ணங்கள், அவருடைய தவறுகள் எல்லாமே நம்முடைய மூளையில பிரதிபலிக்குது. அப்போ நம்ம அதை துரிய தவம் செய்யணும். துரிய தவம் செய்யும் போது அந்த செல்கள் கூட சீரமைக்கப்படுது. அங்கிருந்து அப்படி சாமிஜி இப்ப பாரு, இப்ப பாரு நீ யாரு, எங்கிருந்து வந்த, உன் கதையை தெரிஞ்சுக்கோ. சாமிஜி சொல்லுவாங்க, அடுத்தவங்க கதையை கேட்கணும்னா ரொம்ப ஆர்வமா தான் இருக்குமா, மத்தவங்க கதை இல்ல அதனால ஆர்வமா தான் இருக்குமா. கொஞ்சம் நம்ம கதையை திரும்பி பார்க்கணும், நம்ம கதையை தெரிஞ்சு நம்ம வந்த வழி, ஓ இங்க இருந்துதான் நம்ம வந்தோமா, இதுல இருந்துதான் வந்தோமா, அப்ப வந்த வழியில நமக்கு இவ்வளவு பதிவா. இதுக்கப்புறம் நம்ம எந்த பொருளை யாரை பார்த்தாலும் என்னவா பார்ப்போம், இறைநிலையா பார்ப்போம். இறைநிலையின் வடிவமா, இறைநிலையின் தோற்றமா பார்ப்போம். நம்முடைய தன்முனைப்பும் கதைஞ்சு நாமும் அன்பும் கருணையோட செயல்படுவோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? வள்ளலார் சொல்வது, காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கடும்பை கரும்பை விட்டு கடுகு விதைத்து மகிழ்கின்ற உலகில். அதாவது இப்ப ஒரு காட்டு நிலமா கன்வெர்ட் பண்றதுனா எவ்வளவு கஷ்டம். இப்ப நிலத்தை சீரமைச்சு ஒரு தானிய விளைவிக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். காடுனா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி அந்த வேதெல்லாம் பிடுங்கி அதை ஒரு நிலமா மாத்துறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். அப்புறம் அதை திருத்தி என்ன பண்றோமா, காட்டெருவும் போடுறோமா. நம்மளோட வாழ்க்கையும் அப்படித்தானே இருக்கு. நம்ம எவ்வளவோ பெரிய படத்துல படிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறோம், என்னென்ன படிப்புலாம் பாட சொல்றோம், ஆட சொல்றோம், என்னென்ன உலகத்திலேயே சிறப்பெல்லாம் தேடி தேடி செய்யறோமே. ஆனா எது மகிழ்ச்சி, எது மகிழ்ச்சின்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு இது மகிழ்ச்சி இது மகிழ்ச்சி. சாமிஜி சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ பெரிய ஆற்றலை ஒரு சிறு சிறு பொருட்கள்ல வச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னா கொஞ்ச நாள் நான் வீடு வாங்கிட்டேன் மகிழ்ச்சி, நான் இதை படிச்சுட்டேன் மகிழ்ச்சி, நான் அதை செஞ்சுட்டேன் மகிழ்ச்சி. அது எத்தனை நாள் இருக்கும், கொஞ்ச நாள் மகிழ்ச்சி. அப்புறம் அந்த மனசை தூக்கி அடிப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆற்றல். அதை அங்க இணைக்காம சிறு சிறு பொருட்களை இணைக்கும் பொழுது நமக்கு துன்பம் தான் மிகுதியாகும். அப்போ கூடு விட்டு போன பின் எது புரிவீர் எங்கு? உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நீ இங்க நல்லா சுத்திட்டு இருக்க, உடம்ப விட்டு உயிர் போச்சுன்னா அது எங்க இருக்கும்? நம்ம சாமிஜி சொல்லுவாங்க, அந்த ஆன்மாக்கள் படுகின்ற துன்பம் ஞானிகளுக்கு தான் தெரியும், எங்க போய் அதோடைய பதிவுகளை கழிக்கும். கூடு விட்டு போன பின் எது புதிவீர் எங்கே? புதித்தறிந்தாலே புதிப்பறியோ இங்கே. அப்படியே தெரிஞ்சவங்களையா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். ஈடு கட்டி வருவீரில் இன்பம் மிக பெறுவீரில். ஈடு கட்டினா நம்முடைய வினைகள், நமக்கு முன்னாடி செஞ்ச வினைகளை எல்லாம் ஈடுகட்டணும். இதுக்கப்புறம் நம்ம செய்கின்ற செயல்களையாவது சிறப்பா செய்யணும். அப்ப நம்ம போயிட்டோமா, துரியாதீதம் போய் பார்த்துட்டோமா, தூய பெருநிலை துரியாதீதமே துயர் மகிழ் இதண்டையே துய்த்த என் அறிவை. என்பா எப்படிப்பா இருக்க, என்னமோ இருக்குங்க. அப்புறம் என் வாழ்க்கையே துன்பமா இருக்கு, இன்பம் துன்பம் யாரு கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு, என்ன வாழ்க்கை அப்படி. அப்போ ரெண்டைய துய்த்த உனது அறிவே கால தூர வேக பருமன். இந்த 4 கடந்து உன்னை தூக்கின்னு போய் விட்டுறாரு. நீ எதை பார்த்தாலும், நீ பேரியக்க மண்டலம் பார்த்தாலும், வீட்டுல இருக்க காதை பார்த்தாலும், புக்கை பார்த்தாலும், சந்திதனை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் ஒரு கணக்கு போட்டுப்பேன். கணக்கு போட்டு போட்டு போட்டுதான் எனக்கு இது கிடைக்கல எதிர்பார்க்கணும். நான் இப்படி என்கிட்ட இப்படி பேசணும், எங்க வீட்டுல இப்படி பேசணும் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி பேசுறாங்க, ஏன்னா இப்படி கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து புலன்கள்ல சிக்கி சிக்கி நம்ம துன்பத்தை அணிஞ்சிருக்கோம். அப்ப இந்த மனசை தூக்கின்னு போய் கால தூர வேக பருமன் இவற்றினை கடந்து இறைநிலையோடு இணைத்தேன். அப்போ அங்க மெர்ஜ் ஆகுறாங்க. இனி பழி புரியேன். நம்ம இதுக்கப்புறம் தப்பு செய்வோம், ஏற்கனவே பண்ண தப்புக்கு நாம பண்ணலனாலும் நமக்கு முன்னாடி இருக்கவங்க பண்றாங்க, அப்ப நம்ம கொஞ்சம் பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது புதுசா தப்பு பண்ணுவோமா, இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரிவு எடுக்க முடியுமா?
கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெச்ஆர்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நம்ம ரெசியூமை பார்ப்பாரு. எப்படி பார்ப்பாருன்னா, இவனுக்கு எல்லா வேலையும் செய்யணும், கம்ப்யூட்டர்ல எல்லாமே செய்யணும், டேட்டா எடுக்கணும், ஃபாரினுக்கு பேசணும், இவனுக்கு தெரியாத வேலையில படிச்சிருக்கணும், எல்லாமே இவனுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னா இவனுக்கு எல்லாமே தெரியணும். இல்லைன்னா மேனேஜர் கூப்பிட்டு திட்டுவாங்க, இவனுக்கு ஒரு வேலையும் தெரியல, இவனை போயிட்டு நீ எப்படி வேலைக்கு வச்சுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்போ இறைவன் படைச்ச மனுஷனே இவ்வளவு திறமை இருக்கும்போது இறைவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பதிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு யார் மூலமாவது பிரச்சனை இருக்கும். நம்ம எங்கேயாவது கிளம்பி வெளில போவோம், நமக்கு யாரோ ஒருத்தவங்க துன்பம் கொடுப்பாங்க. ஏன்னா கேட்டா நமக்கு பதிவு, அதனால யாரோ ஒருத்தவங்க பதிவு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் வினைப்பதிவு கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துல சுத்தி சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு நமக்கு துன்பம் கொடுப்பாங்க. உனக்கு வினைப்பதிவு மட்டும்தான் எதுக்குன்னா நமக்கு வாழ்க்கை துணையை கொடுத்துருவாரு, நல்ல வாழ்க்கை துணை. இந்த 24 மணி நேரம் துன்பம் கொடு பதிவை கடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போச்சு. துன்பம் துன்பம் போச்சுன்னா என்ன பண்றது? சும்மா ஜோக்கு தான் சொன்னேன். நம்மளும் ஒரு வாழ்க்கை துணை தானே. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறும் தோணி, இதே மாதிரி துன்பத்திலே இருந்துச்சுன்னா கிளைக்கும் தனக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த பதிவு போகாம இருக்குன்னா தவமும் அதமும் மேற்துணையா. அப்போ நீ தவம் செய்து அத வாழ்க்கை ஈடுபடும் பொழுது உன்னுடைய பதிவுகளை நம்ம இந்த வாழும் காலத்திலே இப்பவே நம்ம வந்து கழிச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு 2 மாசம் கோயிலுக்கும் இல்ல சினிமாவுக்கும் போங்க, தொடர்ந்து போங்க. அதே 2 மாசம் நீங்க காலையில சினிமாவுக்கும் கோயிலுக்கும் போங்க, சாயங்காலம் மனவளக்கலைக்கு போங்க. 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு எங்க மாற்றம் கிடைக்குதோ அங்க தொடருங்க. எவ்வளவு ஒரு எளிமையா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒருவேளை மனவளக்கலையில வந்து மாற்றம் வரலனாலும் மருந்து சினிமாவுக்கே போங்க அப்படின்னு தான் சாமிஜி சொல்றாங்க. அப்போ ஒரு பெரியவர் சொல்வார் சாமிஜியை பார்த்து, சங்கெடுத்து கொடுத்தால் நோகும் என்று நுங்கெடுத்து கொடுத்தாயோ. இப்ப குழந்தைக்கு பாலோ மருந்தோ சங்குல கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சங்குல கொடுக்கும்போது தாய்ப்பால் போற மாதிரி அந்த ஃபோர்ஸ்ல போகுமா. அப்ப குழந்தைக்கு இந்த வாயில ஓதங்கள்லாம் வலிக்கும்ல. நம்ம சாமிஜிட குழந்தைங்க தானே, அவருக்கு நம்ம எல்லாம் குழந்தைங்க தான். அது வந்து இந்த குழந்தைக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நுங்குல பால் எடுத்து அப்படியே டபக்குன்னு வலிக்க சொல்றாரு சாமிஜி. அதே மாதிரிதான் நமக்கு இந்த பிரம்ம ஞானம் இந்த விளக்கத்தை நுங்குல கொடுத்துருக்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணும் பண்ண வேணாம், தவம் பண்ணா போதும். தவம் பண்ணும், அகத்தாய்வு பண்ணும், உடற்பயிற்சி, காயக்கல்பம், 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ. அப்புறம் எப்பயுமே சனத்துக்கு சனம் அகத்தாய்வு, எப்பொழுதுமே இறைநிலை உணர்வு. அப்படி பாக்குற எல்லாத்தையும் இறைநிலையின் காட்சியா பார்க்கும்போது நமக்கு யாரு மேலேயும் வெறுப்பு வராது, கோபம் வராது. அந்த உணர்வு அடைஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், நான் என்ன சொல்லி நான் என்ன திருத்தத்துக்கு நான் யாரு? இறைவன் என்னைய திருத்தினா இல்லையா, எனக்குள்ள இருந்த இறைவன் தானே என்னைய திருத்தினா, அதே மாதிரி ஒன்ன ஒரு நாள் திருத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாயிடுவோமா. நம்மளோட ஃப்ரீக்வன்சி குறைய 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 நம்ம செய்யணுங்கிற நினைச்ச வேலையை வந்து இன்னொருத்தவங்க செய்வாங்க. அது ராமகிருஷ்ணர் அழகா சொல்லுவாங்களாம். ஒரு மருமக வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா மாமியார் அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், சமையல் பண்ண, துணி துவை, சாமங்கள் அப்படின்ட்டு பயங்கரமா கமெண்ட் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவாங்க மாமியார். மருமகன் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மருமகள் வந்து இதுவாயிடுறாங்க, கேரிங் ஆயிடுறாங்க, கரு விட்டுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் உடனே மாமியார் தன்னுடைய சந்ததி வந்து அந்த பொண்ணோட வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வேலைகள்லாம் குறைப்பாங்களாம். அதே மாதிரிதான் நாம இறைநிலை உணர்வு பெற்ற பிறகு நம்முடைய வேலைகள் எல்லாம் மத்தவங்க எடுத்து செய்வாங்க. அதுக்காக சாமிஜி வந்து சும்மா உட்காந்துட்டு ஏமாத்தவே முடியாது. இங்க மனவளக்கலையில என்ன பிரச்சனைனா, நம்ம யாரையும் ஏமாத்தவும் முடியாது, யாருக்கிட்டையும் ஏமாறவும் முடியாது. இது 2மே நடக்காது. சாமிஜி சொல்லுவாங்க, நீங்க பொருளாதாரத்துல குறைவா இருந்தீங்களா அடிமை ஆண்டி, நீங்க யார்கிட்டயே போய் அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாரத்துல 2 நாள் 1 மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு மன்றத்துல போய் தொண்டு செய்யுங்க. விவேகானந்தர் சொல்லுவாங்க, இந்த தொண்டு நீங்க செஞ்சுன்னா அதுல இந்த பலன் தான். இப்ப குதிரை யாகம் பண்ணா, உணவு தானம் பண்ணா, பொருள் தானம் பண்ணா இந்த இந்த பலன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கும். ஆனா இந்த அறிவு தானம், இந்த தீட்சை இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது இதுதான் பலன், இந்த பலன் சொல்லிட்டு எடுத்துரைக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு அந்த அறிவை உயர்த்தி இறைநிலையிட ஒன்றி ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிக்கிக்கிட்டு இருக்கோம். பாரதியார் சொல்லுவாங்க, உண்மை அறிந்தவர்கள் உன்னை கணிப்பாரோ மாயையே. உண்மைன்னா என்ன? எது
உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு சுத்த வழிதான் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கணிப்போமா? எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உன்னை பத்தி எல்லாம் நான் பேசவே மாட்டேன் போ. நம்ம கணிக்கவே மாட்டோம். ஒரு பொருளா இருந்தாதான் கணிக்க முடியும், ஒரு நிகழ்ச்சியா இருந்தாதான் கணிக்க முடியும். நீ பொருளும் இல்லை, நிகழ்ச்சியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மனம் புலன் உணர்வுலதான் சிக்கிக்கிட்டு இருக்கும். உன்னை கணிக்கவே முடியாது. உண்மை அறிந்தவர்கள் உன்னை கணிப்பாரும் மாயையே, மனத்திண்மை உள்ளோதை நீ செய்வது ஏதும் உண்டோ. மனசு மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுல, ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எது வந்தாலும் சமைச்சு சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் உன்னுடைய அறிவை உயர்த்தி உன்னுடைய திறமையை பெருக்கி அந்த பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனத்திண்மை உள்ளதை நீ செய்வதும் ஒன்றும் ஒன்றும் மாயை. எத்தனை கோடி இடர் வந்தாலும் உன் சித்தம் என் சித்தம் என்னும் தீயின் முன் நிற்பாயும் மாயையே. விவேகானந்தர் சொல்லுவாரு, உன்னுடைய தீய எண்ணங்கள் 100 புலியின் ஆற்றலோடு உன் மீது பாய தயாரா இருக்கு. நம்ம எதையாச்சும் நினைக்கிறோம், என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்களே, அடுத்த வாட்டி நான் வந்தா என்ன பண்றான் பாரு, அவன் வந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஏதோ எண்ணங்கள் தெரியல அப்படியே இல்ல கருமையத்துல இருந்து வருது. அப்ப அது எப்படி இருக்கான், நம்மளே வந்து தாக்குது. ஏன்னா நம்மள இந்த கருமையத்துல இருந்து வந்துச்சு, எல்லா கருமையும் இணைஞ்சிருக்கு இல்ல, அப்ப நமக்கு தானே ஃபர்ஸ்ட் அடிக்கும். அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய நல்ல எண்ணங்கள் 1000 தேவதையின் ஆற்றலோடு உன்னை காக்க தயாரா இருக்கு. ஒவ்வொரு தேவதையும் ரெக்க வச்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒரு புலி வந்து கடிக்க ஒரு கால் எடுத்து வச்சாலும் அந்த தேவதை பறந்து வந்து நம்மளை காப்பாத்திடும். சரி, நம்ம நல்லது என்ன நினைக்கணும்னா நினைக்க முடியுமா? நம்ம கருமையம் தான் கெட்டு போயிருக்குல்ல. அப்ப சாமிச்சு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு துரியாதீதம் பண்ண வச்சு நம்முடைய கருமையத்தை தூய்மைப்படுத்தி மூளை செல்களையும் தூய்மைப்படுத்தி நல்ல விஷயங்களை புத்தகங்கள்லாம் கொடுத்து சிந்தனை விளக்கம்லாம் கொடுத்து நமக்கு நல்ல எண்ணங்களை அவர் உருவாக்கி கொடுக்குறாரு. நம்மளோட சித்தத்தை தெளிவாக்குறாரு. இப்ப புத்தி நாம யூடியூப் பாக்குறோம், ஷார்ட்ஸ் பாக்குறோம், சினிமா பாக்குறோம், எல்லாத்தையும் பாக்குறோம். அது நமக்கு அது பழகிட்டோம். அப்போ சித்தம், இப்போ நான் தப்பு பண்ணேன்னா உனக்கு அறிவு இருக்கா, தப்பு பண்ணாத திட்டுவோம். இதுல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தப்பு செஞ்சா என்ன சொல்லுவோம், சித்தம் கலங்கி போச்சு. அரசாங்கமே கோர்ட்டே என்ன பண்ணும், அவங்களுக்கு தண்டனையை வந்து கொடுக்க மாட்டாங்க, கம்மியா தான் கொடுப்பாங்க, இல்ல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, சித்தம் கலங்கிடுச்சு, அவங்கள போய் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ சித்தத்தை தெளிவு பண்றது, அப்போ துரிய தவம் பண்ணி நம்முடைய மூளை செல்களை சரியான இயக்கத்துக்கு கொண்டு வந்து நம்ம சித்தம் நம்ம சொன்ன பேச்சு மூளை கேட்கும். என்ன வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, நான் தவம் பண்றேன் இப்ப நான் அகத்தாய்வு பண்ண போறேன், துரிய தவம் பண்றேன், எது தப்பு அப்பதான் சொல்லும், இது தப்பு இது கரெக்ட். அது பண்ணாம துரிய தவம் பண்ணா நமக்கே தான் சொல்லும். அப்ப எது கரெக்ட் எது தப்புன்னு துரிய தவம் பண்ண வைக்கிறார், அகத்தாய்வு பண்ண வைக்கிறார், நம்முடைய அது குணங்களை சீரமைக்கிறார். அப்போ நம்முடைய பதிவுகளை கழிக்கிறார். ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, ஒரு திருடன் தூங்கிட்டு இருக்கான், ஒரு திரைதான் இருக்கு, அந்த திரையை தாண்டனா பொண்ணும் பொருளும் இருக்குன்னு அந்த திருடன் தெரிஞ்சனா நைட் நல்லா தூங்குவானா, இல்ல அப்படியே முடிச்சுட்டே இருப்பானா, சும்மா தூங்குற மாதிரி நடிப்பானா, சும்மா தூங்குற மாதிரி லைட்டா கூட கண்ணை சிமிட்ட மாட்டான், அப்படியே அந்த திரையை விலக்கி அந்த பொருள் எல்லாம் தேடிப்பான். ஏன்னா அந்த திருடனுக்கு தெரியும் பொண்ணு இருக்குன்னு, அந்த பொண்ணோட மதிப்பும் நமக்கு தெரியும். அது மாதிரிதான் அதே வள்ளலார் தான் சொல்லுவாங்க, கடுந்தவம் புரிந்து ஒரு குரங்கு பெற்றார் போல். அவருடைய மனசை சொல்றாரு, ரொம்ப கடுமையான கடுந்தவம், நான் காட்டுக்கு போயிட்டு உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தவம் பண்ணி நமக்கு ஒரு குரங்கு பெற்றா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அவனுடைய மனசு இருக்கு. கடவுளால் இவன் செயல் காணுவாதானால் இமையா கண்களை இமைத்திடுவார். கடவுள் மட்டும் இவன் பண்ற கூத்தெல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கலாம், கண்களை இமைச்சிடுவார். ஏன்னா கடவுள் கண் இமைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோள்கள் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கும் இல்லையா, அது கண் விழிச்சு கண் இமைக்காம அப்படியே இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கிட்டு வர்றாரு. அவரே கண்ணை சிமிட்டிடுவாரு. வள்ளலாருடைய மனசு அப்படி இருக்கா, நமக்காக அப்படி இறங்கி வந்து சொல்றாரு. நம்ம மனசு இறைவன் பார்த்தா கண்ணு காணாமே போயிடும். அப்போ இப்படிப்பட்ட மனசைதான் சாமிஜி அழகா உனக்குள்ள இருக்க மனசை உயிரை உணர்த்தி உயிரை அறிவா மாற்றுறாரு. அப்போ சித்தம் நமக்கு தெளிவா இருந்துச்சுன்னா நம்மளால யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இருமை ஒழிந்த பின் எங்கிருப்பாய் மாயே. இருமைனா என்னது, இந்த உலகம் வேற நான் வேற, என் பக்கத்து வீட்டுக்காரன் வேற நான் வேற, அந்த நாட்டுல இருக்கவன் வேற நான் வேற அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம துன்பம் கொடுத்துருக்கோம். இன்னொரு உயிருக்கு நம்ம துன்பம் கொடுக்கணும். இந்த காலத்திலயும் நம்ம போர் நடந்துட்டு தான் இருக்கு. மனிதன் கொன்று குவித்து கொண்டுதான் இருக்கிறான். ஏன்னா நீ வேறு நான் வேறுன்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த மாதிரிலாம் பிரச்சனையே வருது. அந்த இருமை மட்டும் அழிஞ்சிடுச்சுன்னா நீ எங்க இருப்பாய் மாயே,
நீ இருமையிலதான் ஒழிஞ்சிட்டு இருக்க. சாமிச்சு கூட இருட்டை எப்படி விளக்கம் கொடுப்பாருன்னா, ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோமா, அப்போ இருட்டு போயிடுச்சு, அதுக்காக இருட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ அந்த விளக்க அணைச்சிட்டா என்ன வரும்? இருட்டு வரும். அப்ப இருள் ஒன்று இருக்கு, வெளிச்சம் ஒன்று இருக்கு. ஆனா இருமைங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை. அதுலதான் இந்த மாயை, இந்த உலகம், உலகம் மட்டுமல்ல மனிதர்கள் எல்லாமே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாமே வேறு வேறு நினைக்கிறதுனாலதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் கொடுக்கலாம்ங்கிற எண்ணமே அவனுக்கு வருது. இது எல்லாமே இந்த உண்மை உணர்வு தெரியாது தானே. தெளிந்தொரு உண்மை கண்டாலும் நிற்காமல் ஓடாமல் நிற்பாய மாயையே. அப்ப உனக்கு ஒரு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ ஓடாம நிற்பியா? நீ எங்கதான் போய் ஒளிஞ்சிப்ப? நீ அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இப்ப நாமளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கணும். நாம கற்பனை பண்ணி எல்லைகளை போட்டு நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும், தேவையில்லாமலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும். அப்ப உலகத்துல இருக்க எல்லாமே இறைவன் தான் எல்லாமா வந்துட்டு இருக்கு. வந்த வழியில பதிவுகள் அத தவம் பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம நீக்கும் பொழுது, தவம் செய் நீ தேடுவது உன்னை தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவமசி ஐயப்பன் கோயில்ல படிக்கட்டுல எழுதியிருப்பாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க. ரொம்ப நாள், அந்த காலத்துல ரொம்ப நாள் இருப்பாங்க. இதை அவங்களை வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா சாமி மாதிரியே இருப்பாங்க. தீய சொல் பேச மாட்டாங்க, தீய செயல் பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் நீக்கி அவங்க இறைவனை போய் பார்க்கும் பொழுது அது நீயாக இருக்கிறாய், நீ எதை தேடி வந்திருக்கியோ அதுதான் நீன்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து சொல்லுவாதான். ஐயப்பன் வந்து ஒன்ன பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காது. நம்ம என்ன பண்றோம், மாலையை போடுறோம், 2 நாளோ 5 நாளோ இதுக்கும் இருந்துட்டு அங்க போயிட்டு நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தேன், நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தேன். நீ போய் ஐயப்பனை பார்க்க வேணாம், ஐயப்பன் உன்னை பார்ப்பதற்காக இருக்காது. அப்போ பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்துல இறுதியாக பூத்த மலர், அந்த அறிவை நம்ம தேட வேண்டாம், அது ரெடியா தான் இருக்கு. நாம அதை தேடி போனா அது நம்ம ஈர்த்து பிடிச்சிக்கணும். நமக்குதான் ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி செய்யுங்க, இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம குடும்ப கடமையை செய்வோம், சமுதாய தொண்டு செய்வோம். செய்யும் பொழுது காலையில 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரம் நம்ம இந்த பயிற்சி பயிற்சி பண்ணாதான், பயிற்சி பண்ண 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 நம்முடைய கருமையம் தூய்மையாகி நம்மளுடைய உடல் நலமாகும், மன வளமாகும். அப்போ நம்ம சமுதாயத்துக்கும் நம்ம ஏதாவது சிறப்பா செயல்படலாம். மிக மிக எளிமையான பயிற்சிகள் தான். அப்போ என்ன நடக்குது நமக்கு, இது நடந்தாதான் நம்ம இதை செய்வோம். அப்போ என்ன பண்ணலாம், புத்தகங்களை படிக்கலாம், சாமிஜியோடைய புத்தகங்களை படிக்கலாம். ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது ஒவ்வொரு விளக்கங்கள் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில இருந்து படிக்கணும்னு தெரியும். அப்போ நம்ம நல்ல ஆழ்ந்த புத்தகங்கள் பண்ணலாம். மௌனம் அட்டன் பண்ணலாம். எங்கெல்லாம் மௌன பயிற்சி நடக்குதோ அங்கெல்லாம் கிளம்பி போகணும். இப்ப நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் பெயிண்ட் அடிக்க முடியுமா, இல்ல அங்க ஒரு லைட் வாங்கி போட முடியுமா? இதுவே நம்ம மனவளக்கலை மன்றத்துக்கு ஒரு மௌனத்துக்கு போகலாம். இது ஐயா ஒரு வாரம் மௌனம் ஏற்பாடு பண்ணுங்க எங்கள் சார்பா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அங்க போய் ஆழ்ந்து தவம் பண்ணும் பொழுது நம்முடைய அகத்தாய்வு பண்ணலாம். வீட்டுல இருக்கிறத விட ஒரு தவ மையத்துக்கு போயிட்டு நல்ல அகத்தாய்வு பயிற்சி பண்ணிட்டு அங்க உட்காந்து ஒரு கூட்டு தியானம் பண்ணும்பொழுது, யாரோ ஒருத்தங்க நம்ம தவம் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தங்க தவம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆற்றல் களமும் இணைந்து நம்ம நல்ல சிறப்பா தவம் செய்து நம்மள பதிவுகளை கழிச்சுட்டு வந்தாலே போதும், நம்முடைய மனம் அறிவாக மாறும். சரிங்களா? நம்முடைய மனம் புலன்கள்ல சிக்கிட்டு இருக்கும் போதுதான் அது மாயையில இருக்கு. மனம் ஒரு சின்னதுதான், மனம் விரிந்தறிவென்னும் மாபதம் எய்திடும். ரொம்ப சின்ன டெக்னிக் தான். இப்ப மனதை விரித்து மனம் விரிந்த அறிவென்னும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்போ அந்த மனதை சுருக்கி இருக்கிற நாம விரிச்சு அறிவாக மாறும் பொழுது நாமே இறைவனாக மாறலாம். அறிவை தேடி மனவளக்கலை மன்றம் சென்றால் மட்டுமே போதும், நாம் மனம் அறிவாக மாறலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளம். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் புவனேஸ்வரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையான ஸ்பீச்சுமா, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க. நீங்க ஸ்டார்டிங்ல பிப்பிலா மகர்ஷி பத்தி சொன்னீங்க இல்லையா, அது பிப்பிலா பிப்பிலா மகர்ஷி, பிப்பிலாத முனிவர் பிரசன்ன உபனிஷம். அது அது அவரோட கருத்து என்னமா, என்ன சொல்ல வரீங்கம்மா அவர் பத்தி நீங்க? அவங்க அறிவை தேடி ஒரு பயணம் பண்றாங்கம்மா. அதாவது இந்த சூரியன், இந்த உலகம் எல்லாம் தோன்றியது எப்படி, மனம்னா என்ன, உயிர்னா என்ன, ஆன்மனா என்னன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் இதெல்லாமே மதைப்பதில் இல்லையா. உயிர், மனம், அறிவு இதெல்லாம் மதைப்பதில் இல்லையா. இதெல்லாம் தேடி அவங்க ஒரு குருவை தேடி போறாங்க. இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு குருவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த அறிவை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம துன்பம் இல்லாமல் வாழலாம், மரணத்தை கடந்து வாழலாம். அப்போ நம்ம ஒரு குருவை தேடி இந்த மறைப்பொருட்கள் விளக்கம் பெறும் பொழுது நாம துன்பப்படாமலும் மற்றவங்களோட துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியாக வாழலாம். அப்ப அமைதியை கடந்து இன்பம் பேரின்ப நிலைக்கு போலாங்கம்மா. அது மாதிரி ஒரு பயணம் போயிருக்காங்க. மனவளக்கலையிலும் நாம தவத்தின் மூலமாக அறிவை அறிந்து முழுமை பேர் அடையலாமா. அதுதான் சொன்னாங்க. சேம் இதே மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதனால அந்த முன்னாடியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. நம்ம ரொம்ப எளிமையா அதை நம்ம பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அந்த பிப்பிலா மகர்ஷியை பத்தி நான் ஒரு வாட்டி படிச்சிருக்கேன். நம்மளுக்கு 7.5 சனி அஷ்டம சனி வரும்போது அவங்கள நினைச்சுக்கிட்ட கொஞ்சம் அதோட எஃபெக்ட் கம்மி ஆகும். அதுதான் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும். சாமிஜி நம்மள அதையும் கடந்து துரியாதீதம் கூட்டிட்டு போயிட்டுறாருமா. நமக்கு அந்த கட்டங்களுக்குள்ள இருக்கும்போதுதான் நமக்கு பிரச்சனை. அதை கடந்து நம்ம போயிட்டோம்னா நமக்கு துன்பங்கள் குறையும். ஆமா, இன்னொரு டவுட். இப்போ யாகங்கள் பண்றாங்க இல்லையா, என்னங்கம்மா? யாகம் எல்லாம் பண்றாங்க. அதுக்கு நம்ம பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் கூட நம்ம வினைப்பதிவு குறையுமா? அது இப்ப நம்ம ஏதாவது நல்லது செஞ்சனா, ஏதோ நல்லது செய்ய, அதான் சாமிஜி சொல்றாங்க இல்லையா, நீங்க கோயிலுக்கும் போங்க, மனவளக்கலையும் பண்ணுங்க. கோயிலும் ஒரு எனர்ஜி பேங்க் தான். அங்க போனாலும் நமக்கு ஆற்றல் களம் கிடைக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்மளே இறைவனா மாறிட்டேன்னா இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க. உங்களுக்கு பொருள் வளம் இருக்கு, நம்ம ஏதோ செய்தோம்னா நமக்கு யாகம் செய்தவங்களுக்கு அது ஒரு பலனா இருக்கும். சின்ன சின்னதுதான். நம்ம இறைவனையே உணர்ந்திருக்கோம் இல்லையாம்மா. அதனால நம்ம அறிவு நிலை எதுல இருக்கோ அதுபடி நம்ம நடந்துக்கலாம். நம்ம யாரும் எதுவுமே குறைவு நிறைவு கிடையாது, நினைக்க கூடாது. ஆமா, எந்த விதத்தையும் குறையா நினைக்க கூடாது. நம்ம இறைவனை போனால் நம்முடைய அறிவை தானே நம்ம வணங்குறோம். ஆனா எது செஞ்சாலும் நம்ம மனம் அங்க வைக்கணும் இல்லையம்மா. நம்ம தவறு என்னன்னே அதை உணர்ந்து தவம் பண்ணுங்க. பண்ணுங்க இல்ல பண்ணலாம். தவம் செய்தாலே நம்ம மனசு விரிவடையுமா, நம்ம பதிவுகளை நீக்கி மகிழ்ச்சியா வாழலாமா. நம்ம ஆழ்ந்து தவம் பண்ணணுமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சென்னையில நீங்க எந்த ஏரியாமா? போது சக்தி நகர்மா. ஓ, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மத்தேஸ்வரன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. சிறப்பான உரை. நிறைய கவிகள், பாரதியார் போன்ற நல்ல ஒரு உதாரணங்கள் நிறைய கொடுத்தீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கும், மகரிஷி பாலுணரும் ஆன்மீகம் மனவளக்கலை பாகம் 2ல எழுதியிருக்காங்க நிறைய கவிகள்ல. அதாவது இன்றைய சூழ்நிலையில குழந்தை பிறப்பு, குழந்தை பெற்றுக்கிறத பத்தி நிறைய ஸ்பீச்லயுமே கூட சொல்லியிருக்கிறாங்க. முற்காலத்துல ஜனத்தொகை குறைவா இருந்தது, அப்ப அதனால குழந்தைகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இப்போ குழந்தைகளுடைய எண்ணிக்கை அவ்வளவு தூரம் தேவையில்லைங்கிற கருத்துல சொல்றாரா, இல்ல எந்த வகையில சாமி விளக்குறாரு? அதாவது இதுக்கப்புறம் வளர்ற குழந்தைகள் அறிவு வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்குங்க ஐயா. ரொம்ப அவங்கள வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குன்னா நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது. ஏன்னா வயிற்றுக்குள்ளேயே நம்ம விஞ்ஞானத்தை ஃபுல்லா படிச்சிருக்கோம். அப்ப அவங்களோட அறிவு வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவங்க நம்ம வளர்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும். இப்பவே நிறைய தாத்தா பாட்டியை கேட்டா கதறுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, குழந்தைகளோட அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்கு. அவங்களால இந்த மொபைல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே நிறைய கத்துட்டு வளர்றாங்க. அப்போ நம்மளுடைய குழந்தை வளர்ப்பு திட்டம் அவங்களே சாமிஜி சொல்லுவாங்க, அவங்களே கூட்டு கொடுப்பாங்களாம். ஏளனமா பேசுவாங்களா மத்தவங்க. ஐயோ இவங்க எல்லாம் பாருங்களேன், அங்க கொடுக்காம இவங்களே அப்பா அம்மா வச்சு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏளனமாவே பேசுவாங்களாம். அதெல்லாம் காலத்தால வருங்க ஐயா. சரி, அத சந்தேகம் இருந்துச்சுங்க. நான் நிறைய இடத்துல அதை தான் அவரு ஏதோ பேசியிருந்தாருங்க. நன்றி.
நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அதாவது உங்க பேரு என் பொண்ணு கூட பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுனால உங்க பேரு பூர்ணிமா. அது மாதிரி இதை தனஞ்சயன் கூட காற்றா இருந்தா கூட அர்ஜுனனுடைய இன்னொரு பேருன்னு நான் படிச்சிருக்கேன். அது உண்மையானு தெரியல. ரொம்ப அழகான பேரு பொருத்தமா இருந்து ரொம்ப அருமையா அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா. அறிவை தேடி எப்படி போறது அப்படின்னு. அதாவது தவறு செய்வது மனம், அதை எப்படி நம்ம கொண்டு போறோங்கிறதுக்கு நல்ல விளக்கங்கள் சொன்னீங்க. அது மாதிரி உப்பு பொம்மையை கடல்ல கரைச்சா எப்படிங்கிறது நல்லா இருந்ததுமா. இதுல சந்தேகம்னு கேட்கல, எனக்கு அது புரியலன்னு நினைக்கிறேம்மா. உன்விழி படாமல் என் விழி பட்டு அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னீங்க. அது எதமா சொன்னீங்க? உன்விழி படாமல். நம்ம மனசால இறைவனை பார்க்க முடியாது இல்லையா? மனம் சுத்தவெளிக்கு போக முடியாது இல்லையா? மனசு அதிவா மாத்தினாதான் அங்க போக முடியும். அப்போ தவத்தின் மூலமாக மனம் அதிவாக மாற்றி அங்க போய் மெர்ச்சாயிடுங்க ஐயா. அதுதான். அப்போ உன்விழி படாமல்னா அறிவு மனசு பார்த்தது கிடையாது. உன்னிலாம் பார்க்கல, நான் பார்க்க, நான் தானே இறைவன் அறிவு, நான் தினமும் தவம் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அது என் வெளிப்பட்டது அறிவான மனதை அறிவா மாத்தணும். அது நமக்கு எளிமையாங்க ஐயா. தவத்துல அழகா சாமிக்கு எடுத்து கொடுங்க. ரொம்ப சிறப்புமா. உங்களுடைய ஸ்பீச்சை முத பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு தவ மையமே ஒரு ஃபேமஸான மையம். வீரப்பையா சொல்லுவாரு, எப்போனாலும் எங்க இதுக்கு வாங்க, நான் பக்கத்துலதான் குளத்தூர் மன்றம் போவேன் அடிக்கடி. நன்றிமா. பாப்போம் ஒரு நாளைக்கு போரூர்ல கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. நன்றி. மகாராணியம்மா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக அங்கேற்கண்ணியம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களுடைய இந்த உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அறிவை தேடி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. சந்தேகம் எதுவும் இல்லதான், நல்லா விளக்கமா சொல்லிட்டீங்க. ஆனா அந்த பதிவுகளை பத்தி சொல்றப்ப நம்ம இயல்பான வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவிக்கத்தான் செய்யறோம். உடல் மூலமாவோ மனசு மூலமாவோ. அந்த உடல் துன்பம் வர்றப்பே மனசும் கொஞ்சம் இதாகுது. இதுவும் இந்த பதிவோட ஒரு இதுதானா? நம்ம சரியா தவம் பண்ணலைங்கிற இதெல்லாம் அடையாளமா? இதெல்லாம் அடையாளம், வினைப்பதிவின் அடையாளம். உடலிலே நோய், உள்ளத்திலே கலகம், வாழ்க்கையிலே சிக்கல், இதெல்லாம் வினைப்பதிவின் அடையாளம். சரி, நம்ம கிட்ட பதிவுகள் இருக்குதான். அப்ப நம்ம சரியா தவம் பண்ணி நம்முடைய பதிவுகளை, ஒரு பக்கம் சுட தண்ணி வந்தால் இன்னொரு பக்கம் குளிர்ச்சியான தண்ணி ஊற்றும் போது அது சரியாயிடுது இல்லம்மா. அப்ப நல்லா ஆழ்ந்து தவம். அதுக்குதான் நிறைய சுத்தி எங்கெல்லாம் மௌனம் நடக்குது. 2 நாள் வாய்ப்பு இருந்தா 2 நாள் மௌனம், ஆழியார் மௌனம், அந்த மாதிரி காந்த களத்துல போய் நம்ம ஆழ்ந்தாழ்ந்து தவம் செய்யும் பொழுது சாமிஜி சொல்ற மாதிரிதான் நம்முடைய மனதை நல்ல வலிமை ஆக்கிட்டு அறிவு நல்லா மேம்படுத்திக்கும் போது நம்ம சிக்கல்களை எளிமையா தீர்த்துக்கலாமா. துன்பம் கண்டிப்பா வதந்தமா, நம்ம அதை எப்படி தீர்க்கணும் அதுதான் இன்னைக்கு அறிவை தேடின்னு சொல்லி நீங்க இந்த தலைப்புல சிறப்பா சொல்லுங்க. எல்லாருக்கும் துன்பம் இல்லாமா, அதுல இருந்து நம்ம தவம் செய்துதான் கணக்கு. இப்ப மழை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனாலயே உடற்பயிற்சி நல்லா பண்ணிக்கணும். காலங்காலத்துல சீக்கிரமா எழுந்து உடற்பயிற்சி செய்யும் போது கண்ம வினைகள் கூட தீரும். இப்ப சிலருக்கெல்லாம் பரம்பரையா நோயெல்லாம் இருக்கும்லமா, உடற்பயிற்சி பண்ற சரியாகல, சாமிஜி சொல்றாங்க விடிய காலத்துல சீக்கிரமா எழுந்து உடற்பயிற்சி பண்ணும்போது அந்த கண்ம வினைகள் தான் குறைஞ்சு. நல்ல விளக்கம்மா, தெளிவான. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் வனஜாமா. வாழ்க வளமுடன் பூர்ணிமாமா. ரொம்ப சிறப்பா இருந்தது பூர்ணிமாமா. எல்லா விவேகானந்தரோடது, பாரதியாரோடது, வள்ளலாரோடது, மகானோடதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நிறைய விளக்கங்கள் நல்ல தலைப்புல எடுத்து நல்லா பேசுனீங்க. வாழ்த்துக்கள். உங்கள் தொண்டு தொடர மேலும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் நாகராணியம்மா. நன்றிகள் பூர்ணிமாமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி வனஜாமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொன்னீங்களம்மா பதிவுகளுக்கு ஏற்ப
அப்படின்னு சொன்னீங்கல்லம்மா, நிறைய பதிவுகள் இருந்தா அப்ப வாழ்க்கை துணை அந்த அது நான் மட்டும். ஜோக்குன்னு சொன்னம்மா, அப்பயே சொல்லிட்டேன் ஜோக்குன்னு, சும்மா ஜோக் அடிச்சம்மா. சரிம்மா சுத்தி துன்பங்கள் எல்லாம் இருக்குமா? அதனால கேட்டுக்கிட்டேம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. நன்றி. நம்மளும் ஒரு வாழ்க்கை துணை தானம்மா. அப்ப நம்ம ஐயாவுக்கு நம்ம பதிவா எப்படியோ பதிவு சேர்ந்து நம்ம டவுன் செய்து வச்சுப்போம். சரிம்மா, நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாம்சங் என்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஜோசூர்ல இருந்து ஜெயக்குமாரி பேசுறேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பான விளக்கம்மா. நன்றி அம்மா. நிறைய உதாரணங்களோடு, மகான்களின் உதாரணங்களோடு கருத்துக்கள் அத்தனையுமே சிறப்பா இருந்ததுமா. இன்னைக்குதான் உங்க ஸ்பீச் நான் கேட்கிறேன். இளையர்களும் குருவர்களும் என்றென்றும் உங்களுக்கு துணை புரியட்டும் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எனக்கு முன்ன அன்பருக்கு சொன்ன கேள்வி பதில் வந்து ஒரு கேள்விமா. அதாவது உடற்பயிற்சி வந்து விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் போதுதான் கர்ம வினை கழியுங்களா, இல்ல 6 மணிக்கு மேல், இல்ல எப்ப செய்யற அந்த மாதிரி எப்படி வாய்ப்பு கிடைக்குது? ஒரு உடல் பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்கிறது இல்ல. என்னைக்கு எந்திரிச்சு பண்ணணும்னு நினைக்கிறோம், அது ஒவ்வொரு நாள் மிஸ் ஆயிருது. அதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இல்லம்மா, உடற்பயிற்சி வந்து காலையில பண்றது சிறப்பு. சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யணும், அதுதான் நம்மளுடைய ரூல்ஸ். டீ காஃபி குடிச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு, இதுதான் வந்து நார்மல். நீங்க எப்ப தூங்கி எழுந்துக்கிறீங்களோ அப்ப. சிலருக்கு வந்து பரம்பரை நோய்கள்லாம் அதுக்குள்ளே உடற்பயிற்சி செய்தாலும் தீரலன்னு சாமிஜி கிட்ட டவுட் கேட்கும் போது சாமிஜி கொடுத்த விளக்கம், அதிகாலையில உடற்பயிற்சி செய்யும் பொழுது, ஏன்னா அந்த ஜீவகாந்தம் நல்ல புயல் மாதிரி வந்து மோதும் இல்லையா, அப்ப நம்ம உடலுக்கு இயக்கம் கொடுக்கும் போது தூய வான்காந்தம் நமக்கு பாஞ்சு சீக்கிரமா நோய்கள் தீருங்கம்மா. அதுக்காக. சரிங்க. ஆனா விடிகால செய்யறதா சிறப்பு. மேக்சிமம் 90% விடிகால செஞ்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி மிஸ் ஆகும்போது நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனா மைண்டே பாத்தீங்கன்னா லேட்டா எழுந்திரிச்சோம்னா அந்த உடற்பயிற்சியை ஒழுங்கா பண்ண முடியாது. டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதிகாலையில பண்ற மாதிரி ஒரு சிறப்பு இருக்காது. என்னைக்குதான் அதை கேக்குறோமா, அந்த அதிகாலையில செய்யும் போது கர்ம வினைகள் தீரும் என்ற சென்டென்ஸ் இன்னைக்குதான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட விளக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. இந்த சங்கில் ஊத்தினால் வலிக்கும் என்று அந்த இது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அது இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. அது ஓகேங்க. சங்கெடுத்து கொடுத்தால் நோகும் என்று நுங்கெடுத்து கொடுத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் வந்து சாமிஜியை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுமா. அப்புறம் அந்த இந்த லாஸ்டா சொன்னீங்கம்மா, உன் விழி பாடாத என் விழிப்பட்ட சிவமென்னும் பொருளே தினமும் போற்றி உனக்கு இன்பம் ஓங்கிட செய்தி. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா உங்களோட ஸ்பீச். தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் நிர்மலா அம்மா. நன்றி. பூர்ணிமா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை உரை அம்மா. நன்றி. சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வு நடத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பொறுமையா அமைதியா அந்த அமைதியான குரல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட் பாக்ஸ்ல கூட நிறைய பேர் பதிவு போட்டிருக்காங்க. ஒரு சிறப்பான சிந்தனை, ரொம்ப நல்லா தெளிவா ரொம்ப எஃபர்ட் போட்டு சிறப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. மென்மேலும் தொடரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா